உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். பேரிடருக்கே வராத பிரதமர் மோடி அவர்கள் இப்போ சமீபத்தில் தேர்தல் நெருங்கும் போது வரது எந்த அளவுக்கு நீங்க சரி நீங்க நினைக்கிறீங்க? தமிழக மக்கள் உடனே பிரதமர் மோடி அவர்களை ஏத்துப்பாரா? டிஆர் பால் அவர்களும் சரி, கனிமொழி அம்மையாரும் சரி, ஆர் ராசா அவர்களும் சரி, அதாவது என்னென்ன டேமேஜ் பண்ணுவோம் அந்த மாதிரி டேமேஜ் பண்ணுறாங்க. இந்த டேமேஜ் பண்ணுற கருத்துக்கள்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு காலத்தில் கேட்டாங்க, இப்போ கேட்கறது மாதிரி இல்லை. திமுக பீரியடுக்கு அப்புறம் தான் குட்காவா இருக்கட்டும், கஞ்சாவா இருக்கட்டும், இது எல்லாமே குறைஞ்சதே. இது நீங்க எப்படி டிஎம்கே பீரியட்ல தான் போதைப் பொருள் தலை தூக்குது அப்படிங்கறது நீங்க எப்படி சொல்றீங்க? குறைந்த பாடே இல்லை. நீங்க செந்தில் பாலாஜி ஊழல் பேரில் செந்தில் பாலாஜிக்கு தம்பியே எங்கேயோ கொண்டு பதுக்கி வச்சிருக்கீங்க. அப்படி என்றால் இன்னைக்கு ஜஃபர் அலி சாதிக்கு நிலைமை என்ன, சாதி பாட்சா நிலைமை என்ன ஆச்சு, அண்ணாந்த ரமேஷ் நிலைமை என்னாச்சு? இதுதான் இங்கும் நடக்கக்கூடிய நிலைப்படி கிடையாது. அப்படி என்றால் இன்னைக்கு திமுக திராவிட கட்சிகள், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் உள்பட திராவிட கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் இன்னைக்கு வரைக்கும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் ஒரே ஒரு லட்சியத்தை வச்சானு நீங்க போட்டு கேட்கறீங்க. மக்களை பெருமை மக்களுடைய மனசை நோக்கடிக்கிறீங்க. இதில் ஏதாவது ஒரு குண்டூசி குத்துற அளவுக்கு நீங்க இஸ்லாமிய மதத்தையோ அல்லது கிறிஸ்தவ மதத்தையோ நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களால முடியாது. காரணம், நீங்கள் இங்கு ஒரு குண்டு குத்தால் டெல்லியில் அதனை எதிரொலிக்கும். இவர்கள்லாம் இந்துக்களில் இழிச்சாவின் மட்டும் நினைக்கிறாங்க. 3% வாக்கு வச்சுட்டு உங்களுக்கு பயந்துட்டு திமுகவும் அதிமுகவும் உங்களை எதிர்க்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? பாஜக வளர்ச்சி திராவிட கட்சிகளுக்கு வீழ்ச்சி. அதனாலதான் எல்லாரும் பாஜக வளர்ந்துடக்கூடாது ஏதாவது ஒன்று சொல்லி பண்றாங்க. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் வி.எஸ். ராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தல் நெருங்க பாத்தீங்கன்னா பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கடி தமிழகத்துக்கு வர்றதும், அது மட்டும் இல்லாம 10 நாட்கள்ல 12 மாநிலங்கள்ல நிறைய விழாக்கள்ல கலந்துக்க போறதாகவும் செய்திகள் வந்துச்சு. இது விழாக்கள்ல கலந்துக்கிறது அப்படிங்கறதான் தாண்டி ஒரு தேர்தல் பிரச்சாரமாவே மோடி அவர்கள் இதை பயன்படுத்த போறாரா சார்? அதாவது தேர்தல் என்பது இந்தியாவில் பாஜக மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், எல்லா கட்சியும் ஐஎன்டிஏ என்ற ஒரு போலி கூட்டணி தலைமையில் அவங்க ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா அந்த கட்சியில் இருக்கிற எதிர்கட்சியில் இருக்கிறவங்க எந்தெந்த மாதிரி ஆளுங்கட்சி இருக்காங்களோ அவங்களும் இதே தான் பண்ணுறாங்க. திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிறது. அதாவது ஒரே கல்ல ஆடு மேய்ச்சது போல ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த போல ஆச்சு. ஒரே கல்ல 2 மாங்காய். தேர்தல் பிரச்சாரம் பண்ணது போல ஆச்சு. அங்குள்ள மாநிலத்தினுடைய பொசிஷன், மாநிலத்தில் பிஜேபி அல்லாத மாநிலத்தில் ஆளுங்கட்சியுடைய தவறுகளையும் சுட்டிக்காட்டி மக்கள் மத்தியில் சுட்டிக்காட்டும் போது 2 வகையான தொண்டர்கள். பேரிடருக்கே வராத பிரதமர் மோடி அவர்கள் இப்போ சமீபத்தில் தேர்தல் நெருங்கும் போது வரது எந்த அளவுக்கு நீங்க சரி நீங்க நினைக்கிறீங்க? தமிழக மக்கள் உடனே பிரதமர் மோடி அவர்களை ஏத்துப்பாரா? அதாவது ஏத்துப்பாரா ஏத்துக்கல என்பதை வாய் புளித்ததா மாங்காய் புளித்தான்னு இப்படி சொல்லிட்டே போகலாம். தேர்தல் என்பது இது இந்தியாவினுடைய ஒரு பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு தேர்தல். அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் ஆத்திச்சோடி மாதிரி ஆரம்பிச்சிய விரும்பு 60 சினம் பழசெல்லாம் போட்டு கலரைக்கணும்னா இந்த அரசியலும் பண்ண முடியாது, நிர்வாகமும் செயல்படுத்த முடியாது. இப்போ நீங்கள் மழை நேரத்தில் வரலான்னு சொல்லுவாங்க. மழை நேரத்தில் வர்றதுக்கு மத்திய அமைச்சர் வந்திருக்காங்க. அதுக்கான தமிழ்நாடு பேரிடரா மோடி அவர்கள் அறிவிக்கலன்னா நேர்ல பார்த்திருந்தாங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பெரிய பேரிடர்னு அவருக்கு தெரிஞ்சு. பிரதமர் ஏற்கனவே இது சம்பந்தமாக எல்லா அந்த பேரழிவுகளுடைய நிலைப்பாடுகளை மத்திய அமைச்சர் எல்லாம் எடுத்து கவரேஜ் பண்ணி எல்லாம் பார்த்துருக்காங்க. அதுக்கான நிலைப்பாடு இருக்குது. இந்தியாவில் ஒவ்வொரு பேரிடருக்கும் சரி, நிவாரண வழங்கலுக்கும் சரி, உதவித்தொகைகளும் எல்லாத்துக்கும் ஒரு நாம்ஸ் இருக்குது. அந்த நாம்ஸ் பிரகாரம் தான் இந்தியா அரசாங்கம் செயல்படும். தவிர்த்து கேட்டதெல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்க முடியாது. இதில் நீங்கள் சொல்கிறது அடிப்படை என்னென்னா, திமுககாரங்க சொல்கிற மாதிரி தான் நீங்களும் சொல்கிறீங்க. என்னென்னா அவங்களுக்கு ஒரே பசி என்னென்னா, ஒரே ஒரு பசி என்னென்னா 2017 பிறகு திமுக கட்சி சென்ட்ரலில் கூட்டணியில் இல்லை. காரணம் அவங்க ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி அங்கே இல்லை. அப்படிங்கும்போது மத்தியில் அவங்க கூட்டணியில் ஆட்சியில் இருந்தாங்கன்னா ஒரு 6-7 மந்திரி சபை கிடைக்கும். அந்த லாகாக்களில் உள்ள துறைகளை எல்லாம் தமிழ்நாட்டில் அங்கே எப்படி சுரண்டி எடுக்கிறாங்களோ அதே மாதிரி மத்தியில் தேசிய அளவில் சுரண்டதுக்கான வாய்ப்பு ஒழுங்கு இப்போ இல்லை. அந்த எரிச்சலில் தான் இப்போ அந்த பார்லிமெண்ட் குழு தலைவரான டிஆர் பால் அவர்களும் சரி, கனிமொழி அம்மையாரும் சரி, ஆர் ராசா அவர்களும் சரி, அதாவது என்னென்ன டேமேஜ் பண்ணுவோம் அந்த மாதிரி டேமேஜ் பண்ணுறாங்க. இந்த டேமேஜ் பண்ணுற கருத்துக்கள்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒரு காலத்தில் கேட்டாங்க, இப்போ கேட்குறது மாதிரி இல்லை. காரணம், மக்களுடைய ஆன்மீக சிந்தனையும் தமிழ்நாடு தனிநாடு அல்ல.
ரஷ்யாவிலிருந்து பிரிந்து வந்த உக்ரைன் மாதிரி ஒன்றும் தமிழ்நாடு அல்ல. இது இந்தியா. தமிழ்நாடு வந்து இந்தியாவோட ஒருங்கிணைந்த ஒரு நாடு. ஆன்மீகத்தை நீங்க புகுத்துறீங்க அப்படிதானே? ஆன்மீகம் இல்லா ஒரு விஷயங்களுங்க. ஒரு இந்தியாவில் உலகத்தில் எந்த நாடுகளிலும் தேசியமும் தெய்வீகம் எனது 2 கண்கள் என்று சொன்னார் முத்துராமலிங்க தேவர். அதேபோல் ஆன்மீகமும் அரசியலும் இருந்தால்தான் ஒரு நாடாக அமையும், கட்டமைப்பு அமையும். பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி அந்த பாட புஸ்தகங்களுக்கு அந்த 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் தகுந்த மாதிரி அந்த படிப்பை உட்கொண்டு அதன் மூலம் அறிவாற்றலை புகுத்தி இளம் விளையும் பயிர் முளையிலே திருலாம் என்ற நிலைப்பாடு எப்படி மனிதனுக்கு வருகின்றதோ, அப்துல் கலாமும் அந்த கனவு தான் அந்த நினைவு தான் சொல்லுவார். ஆனால் தமிழ்நாடு மாதிரி தமிழ்நாட்டில் ஆட்சியில் வந்தோன்னா எல்லா வகையிலும் போதையிலே புரண்டு போதையிலே குலைத்து அரசியலும் ஆளுங்கட்சியினுடைய ஒரு அங்கீகாரத்தை வச்சுட்டு சமூக விரோதிகளை உலக அளவில் சர்வதேச தீவிரவாதத்திற்கு திமுக பீரியடுக்கு அப்புறம் தான் குட்காவா இருக்கட்டும் கஞ்சாவா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து குறைஞ்சதே. இது நீங்க எப்படி டிஎம்கே பீரியட்ல தான் போதைப் பொருள் தலை தூக்குது அப்படிங்கறது நீங்க எப்படி சொல்றீங்க? குறைந்த பாடே இல்லை. இது வந்து ஒரு குறைந்திருக்குது. நீங்க சொல்லிருக்கலாங்க. நீங்க வேணா அவங்களுடைய ஆதரவாளராக இருக்கலாம், அதுக்கு நாங்க அதை பொருட்படுத்த முடியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நல்ல கடுங்க அந்த கட்சி, அதாவது சர்வதேச அளவில் போதைப் பொருள் கடத்தக்கூடியவர்கள் இன்னொரு அதனுடைய மறுபக்கம் பயங்கரவாதிகளுடன் தொடர்பு வைத்திருப்பார்கள். அப்படி பார்த்தா இப்ப இன்று நடந்தது இந்த பிரேசில் பெண்ணை வந்து வட மாநிலத்துல கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்களே, அப்ப வட மாநிலத்துல எந்த பாதுகாப்பும் இல்லையே அப்போ? இல்ல, அதாவது நீங்க வந்து லட்சத்துல ஒரு இடத்துல வட மாநிலத்தவர்கள் இது பாதுகாப்பும் இல்லாத பாதுகாப்பு ஒரு விஷயங்களுக்கு லட்சத்துல ஒரு சம்பவம் ஒரு இடத்துல நடக்கும்போது அதையே நம்ம மென்ஷன் பண்ணி காட்டிட்டு இருக்க முடியாது. நான் சொல்வது போதைப் பொருள் வந்து நாளைய தலைமுறையை குட்டிச்சவராகி நாட்டுக்கும் இறையாண்மைக்கும் தேச பாதுகாப்புக்கும் கேள்விக்குறியான நிலைப்பாடு சொல்றதா. போதைப் பொருளை தடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திமுக ஆட்சியில 2021 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தடுத்துட்டு தான் இருக்காங்க. அதற்கான வேலைப்பாடுகள் இப்ப இந்த ஜாபர் திமுக அயல் பிரிவினுடைய மாவட்டத்தினுடைய அந்த அயல் பிரிவினுடைய துணை செயலர் பிடிச்சது என்னது தேங்காய் பவுடரா அல்லது பால் பவுடரா அல்லது உரம் தயாரிக்கக்கூடிய மருந்தா பவுடரா சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து மத்திய அரசாங்கம் பிடிச்சனால இன்றைக்கி வெளியில் திறந்து வருது. மத்திய அரசாங்கம் பிடிச்சோன்னா போதைப்பொருள் அதிகாரிகள் மட்டுமல்ல, புலனாய்வுத்துறை NC அந்த துறையும் கையகப்படுத்த காரணம்னா இதற்கு பின்னால் தமிழகத்தை மையமாக கொண்டு போதைப்பொருள் மட்டுமல்ல பயங்கரவாதத்தினுடைய தொடர்புகளும் சர்வதேச அளவில் தொடர்பு உள்ளதா என்று மத்திய புலனாய்வுத்துறை விசாரித்து கொண்டிருக்கின்றன. ஏன் அப்போ திமுக அரசு அதுக்கு விளக்கம் சொல்லலை? அந்த கட்சி அந்த ஜஃபர் அவரை வந்து பிடிச்சிருக்காங்க, கட்சியிலேருந்து இன்னும் நீங்கள் நீக்கியிருக்கீங்க. வேறு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நீங்கள் உங்களுக்கு எங்கே இருக்காருன்னு அவர் தெரியாது, உங்களுக்கு தெரியும். எங்கள் அப்பன் குதிரைக்குள்ள நான் நிரபராதி, தாமரை எப்படி மென்மையானதோ எங்கள் உள்ளம் மென்மையானது, நாங்கள் ஹவாலா வாங்கியது கிடையாது, உங்களை திவாலாக்குள்ள எண்ணம் எங்களுக்கு கிடையாதுன்னு ஒரு தார்மீக கருத்தை நீங்கள் வாங்கினால் யாராக இருந்தாலும் ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் தேவன் என்று நான் விடமாட்டேன் எம்ஜிஆர் சொன்னது போல் பிடிச்சு கொடுங்க. நீங்கள் செந்தில் பாலாஜி ஊழல் பேரில் செந்தில் பாலாஜிக்கு தம்பியையே எங்கேயோ கொண்டு பதுக்கி வச்சுருக்கீங்க. அப்படி என்றால் இன்றைக்கி ஜஃபர் அலி சாதிக்கு நிலைமை என்ன, சாதி பாட்சா நிலைமை என்னாச்சு, அண்ணாந்த ரமேஷ் நிலைமை என்னாச்சு? இதுதான் இங்கும் நடக்கக்கூடிய நிலைப்பாடு கிடையாது. ஆட்சி மட்டுமில்லை, ஆட்சி அதிகாரம் வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு மட்டும் கிடையாது, மிகப்பெரிய போதைப் பொருளும் குட்கா கடத்தல் எல்லாமே வந்து சந்து சிரிக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. காரணம் என்னவென்றால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் மக்களை எடப்பாடி பழனிசாமி அண்ணன் செய்த தவறுகளினால் அதை மேற்கோள் காட்டி திமுக ஆளுங்கட்சி ஆனது. ஆளுங்கட்சி ஆனவுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டுமல்ல அந்த சக அமைச்சர்களும் மக்களை மறந்து விட்டார்கள். ஆகவே தமிழக மக்கள் தாமரையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தாமரை தமிழ்நாட்டில் மலரக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தில்தான் பாரத பிரதமர் தொடர்ந்து தமிழகத்தில் விஜயம் செய்கிறார். இதெல்லாம் அவர் தொடர்ந்து வரும்போது என்னென்னா மக்கள் மத்தியில் என்ன ஆகுனா மீண்டும் மீண்டும் வரக்கூடும். அதனால தான் திருவிழாவில் சொல்லுவாங்க, ஒரு நாள் போதுமா ஈண்டொரு நாள் போதுமா, நான் பாட ஈண்டொரு நாள் போதுமா மாதவா. அதே போல் பாரத பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து பயணிப்பார், மக்கள் மத்தியில் நிற்பார். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல திராவிட கட்சிகள் செய்த ஒவ்வொரு ஊழலையும் வெளிப்படையாக கொண்டு வரும்போது மக்கள் தாமரையை ஏற்றுக்கொண்டு உள்ளார்கள். இதை பொறுத்துக் கொள்ளாத ஏற்றுக்கிட்டாங்களா நமக்கு வரக்கூடிய தேர்தலில் தெரிஞ்சிடும் சார். அதே மாதிரி கடந்த முறை வந்து பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வந்தபோது எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அவர்களையும் மேற்கோள் காட்டி தான் அவர் பேசினாரு. இன்றும் பாஜக வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை தான் நம்பி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேச்சு எழுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் வச்சுதான் ஓட்டு கேட்கணுமா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல சார். எம்ஜிஆரையும் ஜெயலலிதா அம்மையாரையும் பாரத பிரதமர் மோடி ஆட்சியினுடைய ஒரு மேற்கோள் காட்டுற காரணம், இவர்கள் 2 பேரும் ஹிந்து துவம்சம் செய்யக்கூடிய தலைவர்கள் அல்ல, தமிழ்நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்ட தலைவர்கள் அல்ல.
அதாவது இந்தியாவோடு இணைந்த ஒரு மாநிலம் தமிழகம். அந்த தமிழகத்தினுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தில் கருத்தில் கொண்டு எல்லா நிர்வாகமும் சிறப்பாக செய்தார்கள். ஜெயலலிதா அம்மையார் ராமர் கோயில் விவகாரத்தில் கூட ராமர் பிறந்த இடத்துல கட்டாமல் இன்னொரு நாட்டில் பாகிஸ்தானில் கொண்டு கட்டுவோம் என்று சொன்னார். அதே போல் தான் எம்ஜிஆரும் ஹிந்து விரோதமான செயல்படவர்கள். ஆனால் திராவிட கட்சிகள் முழுக்க ஹிந்து விரோத கட்சிகள். சரி, ரைட்டுங்க. அப்படி என்றால் இன்னைக்கு திமுக திராவிட கட்சிகள், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் உள்பட திராவிட கட்சியை சேர்ந்த தலைவர்கள் அனைவரும் இன்னைக்கு வரைக்கும் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் ஒரே ஒரு லட்சியத்தை வச்சானு நீங்கள் போட்டு கேட்குறீங்க. மக்களை பெரும்பான்மை மக்களுடைய மனசை நோக்கடிக்கிறீங்க, அவங்க இளைஞர்களை சிந்திக்க வைக்கிறீங்க. என்ன சார் பண்ணாங்க? பெரும்பான்மை மக்களுடைய பண்டிகைகளுக்கு நீங்க வாழ்த்து சொல்லக்கூடாது, அது விடுமுறை நாள்னு சொல்லுவீங்க. சிறுபான்மை மக்களுடைய பண்டிகை வாழ்த்து சொல்லலாம். வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்து அறநிலைத்துறை நல்ல செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள் எல்லாம் எடுபடுது. அப்படி இருக்கும்போது அவங்க எதற்கு இந்துக்களுக்கு எதிராக அவங்க என்ன செயல்பட்டாங்க? திமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலைத்துறை அலுவலகங்கள் மட்டுமல்ல, இந்து சமய அறநிலை சிறப்பாக செயல்படுகின்றது இனத்தில். ஆனால் தயவு செய்து உங்கள் கண்களை செக் பண்ணி பாருங்க. காரணம் என்றால் நீங்கள் வெளித்தோட்டத்தை பார்க்குறீங்க, நாங்கள் அகத்தை பார்க்கிறோம். தமிழ்நாடு அறநிலையத்துறை ஒரு என்டர்பிரைசஸாக திகழ்கின்றது. தமிழ்நாடு அறநிலையத்துறையில் உள்ள ஜேசி ஆணையர் அந்தஸ்துள்ள கோயில்கள், அதாவது திருச்செந்தூர் கோயில், பழனி ஆண்டார் கோயில், நாகர்கோவில் மும்மூர்த்தி ஆலயம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், திருத்தணி கோயில், திருவேற்காடு கோயில், மாங்காடு கோயில், திருவண்ணாமலை கோயிலில் நீங்கள் பாருங்கள். அங்குள்ள அதிகாரிகள் சொல்லல்லா துயரம், அங்குள்ள பூஜை புனஸ்காரம் அர்ச்சகர்கள் சொல்லல்லா துயரம். அவருடைய அந்த ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு சாஸ்திர சம்பிரதாய நெறிமுறைகள் இருக்கின்றது. இது எல்லாமே குழி தோண்டி மூடியாச்சு. எல்லாமே அங்கே நடக்கிற உங்களுடைய அப்புறம் உங்க கொள்கை மக்கள் நலனை விட வெறும் ஆன்மீகம் மட்டும் தான் இருக்கு. இந்துத்துவ கொள்கை மட்டும் தான் உங்களுக்கு தலை ஓங்கி இருக்கு. எந்த வகையில மக்களுக்கு பயன்படும்? இந்து சமய அறநிலைத்துறை என்பது 6 மாதம் கோச்சிங் படிச்சுக்கிட்டு வேலைக்கு போகிறது மாதிரி ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்குது இந்து சமய அறநிலைத்துறை. நான் சொல்லுறேன், இவங்க எப்படி பண்ணுறாங்களே, சிஎஸ்ஐ ஃபாஸ்டர், ரோமன் கத்தோலிக் ஃபாஸ்டர் படிப்பு 5 ஆண்டுகள் அங்கே படிக்கணும். அந்த படிப்பு முடித்த பிறகு அடுத்த ஒரு சர்ச்சில் அவங்க ஃபாஸ்டராக போகணுன்னா சீனியர்கிட்ட 5 ஆண்டுகளும் ஜூனியராக படிக்கணும். அதுக்கு பிறகு தான் அவங்க ஃபாஸ்டராக வராங்க. அந்த கட்டமைப்பே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி நீங்க ஏங்க அப்படி பண்ணி யார் ஏங்க அப்படி ஏங்க இவங்க சொல்லி ஏற்கனவே அந்த காலத்திலேருந்து ராஜாக்கள் காலத்திலேருந்து நிறைய கோயில்கள் எல்லா ஜாதிகளும் தான் பண்ணுறாங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஜாதி என்ற பிரச்சனையும் மதம் என்ற பிரச்சனையும் பிரித்து ஓட்டு வங்கி என்ற நிலைப்பாடு உருவாக்குது திராவிட கட்சிகள் தான். இவர்களுக்கு பொய் சாதாரண பொய்யிலே புரண்டு பொய்யிலே விளர்ந்து புலவர் கோமானேன்ற ஒரு நிலைப்பாடுக்குரியவர்கள் திராவிட கட்சிகள். இவர்களுக்கு பொய் இல்லாம். அறநிலைத்துறை, தயவு செய்து அறநிலைத்துறை நீங்கள் உள்ளே போய் பாருங்கள், கோயில் நிர்வாகத்தை பாருங்கள். நீங்கள் நெறியாளர் இருக்கிறீங்க, அறநிலைத்துறை சம்பந்தமான எல்லா கோயிலையும் குருக்களை பாருங்கள், கோயில் யூஓக்களை பாருங்கள், கோயில் ஏசிக்களை பாருங்கள், கோயில் டிசிக்களை பாருங்கள், கோயில் ஜேசிக்களை பாருங்கள். ஏன் இங்கே இருக்க நுங்கம்பாக்கம் அறநிலைத்துறை ஆஃபீஸில் போய் பாருங்கள். எல்லா அதிகாரிகளுமே சொல்லல்லா தூரங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு மோசமான ஒரு நிர்வாகம். யார் வீட்டு பணம் இந்து மதத்தினுடைய அறநிலையத்துடைய கோயிலை கொண்டு அந்நிய மதத்துக்கு பிரச்சாரம் பண்ணுறீங்க, உங்கள் அரசாங்கத்தை டெவலப் பண்ணுறீங்க. அதே நேரத்தில் கிறிஸ்தவ மதத்தில் உள்ள சர்ச்சிலையோ அல்லது இஸ்லாமியத்தில் உள்ள மசூதியிலேயோ உள்ள வருமானம் அவர் அந்தந்த மதத்தை சொல்கிறது. ஆகவே மதத்தினுடைய அடையாளத்தை, இந்து மதத்தின் அடையாளத்தை அளிப்பது தமிழ்நாடு இந்து சமயத்துறை என்பதை தவிர்த்து வேற இங்கே என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்கள். அங்கே இந்து சமயம், அதாவது கோயிலுக்களுக்காக நீங்கள் ஒரு கோரிக்கை முன் வச்சு போராட்டம் பண்ணாலே அவங்கள எப்படி ஜெயிலில் போடுறீங்க. கடந்த 4 நாளுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை தலைவர்களெல்லாம் கைது பண்ணி போராட்டம் பண்ணியிருக்கீங்க. போராட்டம் பண்ணவங்களை கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள். இதெல்லாம் தேர்தலுக்காக அவர்கள்லாம் நினைக்கிறானா? இந்தியாவில் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பெரும்பான்மை மக்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள். ஆகவே சகிப்புத்தன்மை இருப்பதனால் நாம் எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். ஸ்ரீரங்கம் கோயிலையும் திட்டலாம், தெல்லை நடராஜர் பெருமாளையும் திட்டலாம், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை திட்டலாம். எது சொன்னாலும் இந்துக்கள் சகிப்புத்தன்மை உள்ளதனால் அவர்கள் தாங்கிக் கொள்கின்றார்கள். ஆனால் இதில் ஏதாவது ஒரு குண்டூசி குத்துற அளவுக்கு நீங்கள் இஸ்லாமிய மதத்தையோ அல்லது கிறிஸ்தவ மதத்தையோ நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களால் முடியாது. காரணம், நீங்கள் இங்கு ஒரு குண்டூசி குத்தினால் டெல்லியில் அதனை எதிரொலிக்கும். இவர்கள்லாம் இந்துக்களில் இழிச்சாவின் மட்டும் நினைக்கிறாங்க. பெரும்பான்மை மக்களுடைய வாக்குகள் தேசிய அளவில் இந்த தேர்தல் ஏற்கனவே பிரதமர் சொல்லியிருக்காரு, நடைபெற இருக்கின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் பெரும்பான்மை மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் இறையாண்மையும் மையப்படுத்தி நடக்கின்ற தேர்தல். காரணம் என்னவென்றால் காங்கிரஸ் கட்சி என்ன செய்கின்றது? ஹிண்டன்பர்க், பிபிசி,
இந்த மாதிரி நிறைய அமைப்புகளை உருவாக்கி மிஷனரி மூலமாக ஒரு நாட்டின் வளர்ச்சி அப்படிங்கறது அங்க இருக்கிற இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது, எத்தனை பேர் அதுல படிச்சிருக்காங்க, எத்தனை பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறாங்க, எதுல தப்பிச்சு வந்திருக்காங்க அப்படிங்கறது தான் பார்க்கணும். நீங்க வெறும் இப்ப நீங்க சொல்றது எல்லாமே இறையாண்மை, தெய்வீகம், இதெல்லாம் எந்த வகையில நமக்கு பயன்படும் நீங்க நீங்க சொல்ற எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு அறிவு தேவை. அறிவு இருக்கு என்றாலும் அதனுடைய அறிவு நல்லபூர்வமான அறிவு இருந்தால் தான் ஆற்றல், அறிவாற்றல் உங்களை மாதிரி கேள்வி என்னை போல் பதில் சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் சொல்றதை பார்த்தால் ஏதோ பிஜேபி மேலே ஒரு இந்தியாவுடைய கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசு என்னென்ன நிதிகள் கொடுத்ததுன்னு திமுக அரசு வெள்ளரிக்கை கொடுக்க மாட்டாங்க. காரணம் மத்திய அரசுடைய நிதிகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு, மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. தூத்துக்குடி பேரிடருக்கு என்ன நிதி கொடுத்தீங்க? வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க. நான் சொல்றேன், இவங்க எல்லாம் சொல்றீங்க, நீங்க திமுக அமைச்சர்கள் சொல்ல மாதிரி சொல்லாதீங்க. திமுக அமைச்சர்கள் யாராவது சோத்துக்கு சிங்கடிக்கிறாங்களா? எங்க 67 இன்னைக்கு வரைக்கும் அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி அமைக்குது. இந்த அமைச்சியில மாவட்ட செயலர்கள், ஒன்றிய செயலர்கள், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இவர்கள் எல்லாம் கடந்து வந்த பாதை குப்பையும் கோலம் தான். இன்னைக்கு 1000 கோடி, 2000 கோடி, 3000 கோடி, 10,000 கோடி, 1,00,000 கோடி என்று வெளிநாட்டு தீவுகளிலும், வெளிநாட்டு நிதிகளும், வெளிநாட்டில் இண்டஸ்ட்ரியிலும், தமிழ்நாட்டில் சாராய ஆலைகளும், கல்வி துறைகளும், மெடிக்கல் காலேஜிலும் யாருடைய பணம்? இதெல்லாம் எல்லாம் இந்த தமிழ்நாட்டினுடைய அப்பாவி மக்களுடைய வயிற்றில் அடித்த பணம் தானே. இதுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்களா? இதுக்கு சொல்லுங்க. நீங்க அவங்க மத்திய அரசு நிதி தர மாட்டாங்க, அமைச்சர்கள் கொள்ளையடிப்பதனால் மத்திய அரசு நிதி கொடுப்பாங்க. இல்ல, நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். அதாவது நீங்க மத்திய அரசு மேல குறை சொல்றீங்களா? ஐயோ என்னப்பன் அல்லவா, எந்தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா, பொன்னம்பலத்தல்லவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருமேனி என்று நந்தனார் பாடுவார். அந்த நந்தனார் பாடுவது போல நான் சொல்றேன், உங்களுக்கு அவ்வளோ பெரிய நிலைப்பாடு என்றால் உண்மையாக, மெய்யாக, உண்மையாக தமிழக அரசின் வாய்மையே வெல்லும் என்ற நிலைப்பாட்டுக்குரியார் நீங்கள் ஆட்சி நடத்தலை. ஆனால் அப்பாவி மக்களுக்கு நீங்கள் கருணை காட்ட வேண்டும். எங்கள் கருணை காட்டுகிறீர்கள்? எல்லாமே விலைகளை ஆற்றி நீ பாதி நாம் பாதி கண்ணே என்ற நிலைப்பாடு தான் இருக்கிறீங்க. யாரை ஏமாத்துறீங்க? முழுக்க திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டு மக்களை முழுக்க பொய் சொல்லி போயும் மனிதனுக்கிந்த புத்தியை கொடுத்தானே, அவன் பொய்யும் புரட்டும் பூமியில் மொத்தமாக கெடுத்துட்டாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் சிஸ்டம் என்பதே இல்லைங்க. நான் சொல்லவில்லை. ஒரு காலத்தில் சமீபத்தில் ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சர் இருக்கின்ற போது கமலஹாசனே சொன்னார், சிஸ்டம் சரியில்லை என்ற வார்த்தை சொன்னதால் அவருடைய வீட்டில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது, அவருடைய வீட்டில் பாதாள சக்கர இணைப்பு துண்டிக்கப்பட்டது, அவருடைய வீட்டில் குடிநீர் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ஆகவே ஜனநாயகம் உள்ள தமிழ்நாட்டுக்கு ஒரு பத்திரிகையாளர்களோ ஒரு நடிகர்களோ யாருமே உண்மையை சொல்ல முடியாது. உண்மையை சொன்னால் திராவிட கட்சிகளுக்கு கசக்கும். ஆகவே இவர்களெல்லாம் டிராமா நடிக்கின்றார்கள். மத்திய அரசு மீது பழி சொல்ல வேண்டும். காரணம் என்றால் 2 திராவிட கட்சிகளுக்கும் அங்கு ஜெயலலிதா இல்லை, இங்கு கலைஞர் இல்லை. நீங்கள் ஜெயலலிதா அம்மையாரும் கலைஞரும் இருக்கும்ன்ற போது திமுககாரங்க ஜெயலலிதாவை திட்டாங்க, இப்படிதான் அதிமுககாரங்க கலைஞரை திட்டுவாங்க. இப்போ திட்டத்துக்கு 2 சைட்லையும் கட்சியில் தலைவர்கள் இல்லை. அப்போ யாரை திட்டணும்? இங்கே அதிமுக திமுக ரகசியமான ஒரு தொடர்பு இருக்குது. காரணம் ரகசியமானது காதல் போல 2 பேரும் கள்ள தொடர்பில் இருக்கிறாங்க. ஆகவே இந்த நல்ல தொடர்பில் இருக்கக்கூடிய பாஜக நினைக்குதுன்னா பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்று 2 திராவிட கட்சிகளும். நீங்க தமிழ்நாட்டுல பெருசா வளரவே இல்லையே, உங்களை எப்படி வீழ்த்தணும்னு திராவிட கட்சிகள் நினைப்பாங்க? நீங்க ஒரு நீங்க நினைக்கிறது பார்த்தா என்னன்னா, நினைப்பு தான் பொழப்ப கெடுக்குது. அதே போல நீங்க எப்பவுமே உங்களுக்கு இந்த திராவிடத்துடைய சிந்தனை உங்களுக்கு ஊடுருவிட்டு 3% வாக்கு வச்சுட்டு உங்களுக்கு பயந்துட்டு திமுகவும் அதிமுகவும் உங்களை எதிர்க்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? பொறுத்திருந்து பாருங்க. மினிமம் குறைஞ்சபட்சம் 15% ஓட்டு தமிழ்நாட்டில் நீங்கள் ஒன்றும் இல்லை. நீங்கள் இப்போ OMC மைதானத்தில் மாண்புமிகு பாரத பெரும் வரக்கூடிய நேரம் எங்கே பார்த்தாலும் கூட்டமாக இருக்கு. எல்லாம் வாக்குகளா மாறும் நீங்க நினைக்கிறீங்களா? கூட்டங்கள் 100 பேர் வரும்போது கண்டிப்பாக பிஜேபியை பொறுத்த வரைக்கும் இது உண்மையான கூட்டம். கடாமார்க்கு சரக்கு வாங்கி கொடுத்த கூட்டம் அல்ல, பிரியாணி வாங்கி கொடுத்த கூட்டம் இல்லை, வேட்டி சேலை வாங்கி கொடுத்த கூட்டம் இல்லை. உண்மையாக தமிழகத்தில் தாமரை மலர வேண்டும் என்ற உண்மையான ஒரு கூட்டம் தான் அங்கு செல்கின்றார்கள். ஆனால் பல திமுக அதிமுக நடக்கிற மாநாட்டில் பாருங்க, கூட்டத்தில் பாருங்க, சமையல் கூட்டத்திலே எல்லாம் அரிசியா வாரி தூக்கிட்டு போறாங்க. ஒரே கோட்டு மயமா இருக்கும். அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்க பொறுத்துட்டு பாருங்க. அதாவது இப்போ உங்களுக்கு நீங்க எப்ப நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? பிஜேபி தான் நோட்டால இருக்குல்ல, பிஜேபியை மக்கள் சீண்டு வரவில்லை, கேட்பார்கள். நீங்க ஏங்க உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் என்ன அறிக்கை கொடுத்திருக்காரு? 40 முறை தமிழகத்தில் பிரதமர் மோடி வந்தாலும் நீங்கள் டெபாசிட் வாங்க மாட்டீர்கள் சொல்றாங்க.
கனிமொழி அம்மையார் அவர்கள் தஞ்சாவூர்ல என்ன சொல்றாங்க, அதாவது 40 தொகுதியிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்று தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் நான் சொல்றேன். அதாவது கனவு காண வேண்டியதான், ஒரேடியா கனவு கண்டது போலையும் நாளைக்கு ஆட்சியில வந்து போலையும். பிஜேபி தான் பெரும் கனவுல இருக்கு, நம்ம ஒரு 15% 20% தமிழகத்தை வாங்கிடலாம். நீங்களே ஒரு விம்பத்தை கிரியேட் பண்றீங்க, தமிழகத்துல வளர்ந்துருச்சு, நீங்களே ஒரு விம்பத்தை கிரியேட் பண்றீங்கன்னு சொல்றீங்க. பாரத பிரதமர் அவர்களும் தமிழ்நாட்டு பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களும் என்ன சொல்லிக்கிறார், நாங்கள் வளர்ச்சி பாதையை வைத்து தான் சொல்லி மக்களிடம் வாக்கு கேட்கிறோம். இவர்களை போல குட்காயை வைத்தோ போதைப் பொருளை பதுக்கி வைத்தோ அல்லது சாராய கடை திறந்து வைத்தோ மக்களை ஏமாற்றியோ பொய்யான வாக்குறுதி கொடுத்து நாங்கள் வாக்கு கேட்கவில்லை. தமிழகத்தை பொறுத்தவரையிலும் வளர்ச்சி பாதையை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்கிறோம். மக்களை நாங்கள் நம்புகிறோம், மக்கள் எங்களை நம்புகின்றார்கள். ஆகவே கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க, கதிர்விட்டு எரியனின் காதலை கண்டு எதிர்விட்டு எருமைக்கு ஏன் இந்த எரிச்சல்னு. ஒரு காலத்தில் 20 ஆண்டுகளோட பொதிகையில் ஒரு நாடகம் வரும், அந்த வரியை திரும்ப சொல்கிறேன். கதிர்விட்டு எரியும் என் காதலை கண்டு எதிர்விட்டு எருமைக்கு ஏன் இந்த எரிச்சல் என்பது போல பாஜக வளர்ச்சி, திராவிட கட்சிகளுக்கு வீழ்ச்சி. அதனால தான் எல்லாரும் பாஜக வளர்ந்துடக்கூடாது ஏதாவது ஒன்று சொல்லி பண்ணுறாங்க. காரணம் என்றால் பாஜக அரசுடைய திட்டங்களை மறைத்து காட்டுவது தமிழகத்தில் விஷுவல் மீடியாவும் பிரிண்ட் மீடியாவும் அநேகமாக பெரும்பாலானவர்கள் திமுகவை சார்ந்த அமைப்புகள், அந்த நிறுவனங்கள். ஆகவே அவர்கள் அப்படி தான் சொல்வார்கள். காரணம் என்றால் ஆளுங்கட்சி திமுக இவங்களை எதிர்த்து பிஜேபியினுடைய சாதனைகளை சொன்னோம்னா நமக்கு பிரச்சனை வந்தக்கூடாதுன்னு நிலைப்பாடு. அதனால தான் பிரதமர் சுகசமாக சொல்கிறார், பார்லிமெண்ட் தேர்தல் முடிந்த பிறகு திராவிட கட்சியே இருக்காது, பொழுது விழுந்தவுடன் இந்த பாண்டிய நாடே என் பாட்டிற்கு அடிமை, நீங்களும் சற்று ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள், நானும் சற்று திருவிழாடல் வசனத்தில் சேவநாதனுடைய வசனம் போல் மீண்டும் சொல்லி காட்டுகின்றேன். 2024 பிறகு தமிழகத்தில் திராவிட கட்சிகளே இருக்காது என்று சொன்னால் மக்களை நாங்கள் நம்புகிறோம், மக்கள் எங்களை நம்புகின்றார்கள் என்பது மக்கள் மேலே நம்பி அந்த உங்களிடம் சொல்லுகின்றார். மீண்டும் மீண்டும் வருவார் பிரதமர். தேர்தல் முடிவதற்கு முன்னால பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நீங்க தேர்தல் ஒரு மக்களை சந்திக்க வேண்டும், மக்களுடைய உண்மையை விளக்க வேண்டும், அப்படி மக்களுக்கு உண்மை தெரிய வேண்டும் என்பதற்காக தான். ஆன்மீகமும் சனாதன சிந்தனையும் சிறந்த தத்துவங்களும் நிறைந்தால்தான் ஒரு நாடாக வளம் பெறும். இந்த நாடு தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் காங்கிரஸ் இல்லாத ஒரு ஆட்சி. 67 பிறகு தேசிய கட்சிகளே இல்லை. காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி முழுக்க தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி என்பது அறிவாலயத்தில் சப்ளிமெண்ட் காப்பி ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமான ஆன்மீக பூமி, சிவகிழமான சிறுவர் பூமியின் மாதிரி இப்படி ஆக்கிட்டாங்க. ஆனால் தேசியம் மலரக்கூடிய நிலைப்பாடு தமிழ்நாட்டில் பாஜக தலைவர் அண்ணாமலை வருகைக்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சி உள்ளது. இன்றைக்கி மற்ற கட்சியில் வரக்கூடிய பெண்களை விட பாஜக இளம் பட்டாளங்கள் அதிகமாக உள்ள காரணம் என்றால் தேசத்தின் வளர்ச்சி தேவை என்று தான் வருகின்றார்கள். யாரையும் கோட்டரோ பிரியாணி கொடுத்து வாங்கவில்லை, அழைக்கவும் இல்லை, எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இது பொறுத்து கொள்ளாமல் இன்னும் தேர்தல் நெருங்க பாருங்க, உங்களுக்கும் ஆத்திரம் வரும், திமுக காரங்களுக்கு ஆத்திரம் வருதோ இல்லையோ, உங்களுக்கும் நிறைய ஆத்திரம் வரும். ஏன்னா கேள்வியில் கேட்கக்கூடிய அந்த கண்டென்ட்ஸ் அப்படின்னா தெரியுது. ஸோ அதனால் உங்களுக்கும் ஆத்திரம் வரும். ஆனால் தேர்தல் முடிந்த பிறகு நீங்களே கேள்வியை மாறி இது மாதிரி ஆமாம் சார் அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க, இது உண்மைதான் சொல்கிறாங்க. திமுகவுக்கு ஒரு விஷயங்களுங்க, திமுகவுடைய மனநிலை என்னென்னா, அண்ணா திமுக 4 இருக்குது. இந்த 4 இருக்கனால தென் மாவட்டங்களை பொறுத்தவரையும் முக்குலத்தூர் சமுதாய வாக்குகள் இல்லாமல் அதிமுக ஜெயிக்க முடியாது. அப்படி என்றால் அந்த மாவட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தென்காசி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இனத்தினுடைய மதம் மாறியவர்கள் இந்து மதத்தில் இருக்கிறவர்கள் அவங்களுடைய வாக்குகளை எல்லாம் திமுக பெற்றுவிடும் என்ற ஒரு நிலைப்பாடு அவங்க மனசில் இருக்குது. இதை வச்சு நம்ம தமிழ்நாடு முழுவதும் கூட்டணி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபா கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம், நமக்கு கவலையே கிடையாது. 10 வருஷம் அதிமுக சம்பாரிச்சதை 3 வருஷம் நம்ம சம்பாரிச்சாச்சு. ஆகவே எல்லாமே நம்ம தான் ஜெயிப்போன்ற நிலைப்பாடுனால தான் கனிமொழி அம்மையார் கூட 40 நாங்கள் வெற்றி போகிறோம் நாசுக்கான வார்த்தை சொல்லிக்கின்றார். நீங்கள் சமீபத்தில் துரைமுருகன் நம்முடைய வாட்டர் ரிசார்ட் மினிஸ்டர்கிட்ட கேட்டுக்காங்க, என்னங்க பிரதமர் திமுக எலெக்ஷன் பிறகு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அவர் சொல்லார், இது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, சரி இதெல்லாம் அதே மாதிரி ஆர்எஸ் பாரதி அவர்களும் அண்ணன் ஆர்எஸ் பாரதியும் சமீபத்தில் ஒரு கூட்டத்தில் அதை தான் சொல்லியிருக்காரு, நாங்கள் எப்படியும் வெற்றி போடுவோம், அதில் எந்த கவலையும் படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அதே ஆர்எஸ் பாரதி அவர்களோட கலைஞருடைய நினைவாலயம் திறப்புகின்ற போது என்னை அழைக்கவில்லை என்று ஊடகங்களும் வெளியிட்டன. ஸோ திமுகவிலே உள்கட்சியில் 1000கணக்கான பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆகவே அந்த ஆட்சி இருக்கின்ற காரணத்தால் அவர் அந்த சப்ஜெக்ட் வெளியே தெரியவில்லை. ஆகவே 2024 தமிழ்நாட்டினுடைய திராவிட கட்சிகளை வீழ்த்தி தேசியம் வளர்ந்து தாமரை போல் மலரும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே சார், என்னுடைய நிறைய கேள்விகளுக்கு உங்கள் பாடலின் மூலமாகவே விளக்கம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.